ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தோட 8 நாட்கள் முடியல செம்ம பெரிய ஒரு வசூல் வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து வெளி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விவரத்தை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நவம்பர் 14ஆம் தேதி செம்ம பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸில் பயங்கரமான எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் நம்மளோட கங்குவா. ஸோ இந்த திரைப்படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் மாபெரும் ஒரு வெற்றி அடையும் அப்படின்ட்டு ரசிகர்களும் சரி, அந்த டீம் படக்குழுவினரும் சரி ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கும் ரசிகர்களுக்கும் மிஞ்சியது ஏமாற்றம் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படம் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ அதனால் வந்து ரசிகர்கள் செம்ம பெரிய ஒரு சோகத்தில் இருந்தாங்க. ஆனால் வந்து வசூலில் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான வசூல் மட்டும்தான் வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் வந்து பெற்றுட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து கண்டிப்பாக சொல்லலாம். எல்லா ஸ்டேட்லேயும் வந்து ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான வசூல் மட்டுமே வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் வந்து பெற்றுட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் மட்டும் வந்து குறைஞ்ச அளவுக்கு ஒரு வசூல் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். 3 நாள் முடியல கிட்டத்தட்ட 127 கோடி கலெக்ட் பண்ணதா வந்து ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஆனா வந்து அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு போஸ்டரும் வந்து வெளியிடல அப்படின்றது ரொம்ப பெரிய ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சி குடுக்குற சம்பவமா இருக்கு. ஏன்னா வந்து ரசிகர்கள் இதெல்லாம் வந்து ஒரு அஃபிஷியல் நியூஸா அப்படின்ற மாரி வந்து கலெக்ஷன சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ 3 நாளைக்கு 127 கோடினா கண்டிப்பா வந்து 8 நாட்கள் முடியல. அட்லீஸ்ட் ஒரு 250 கோடியாச்சும் அடிச்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்து ரிப்போர்ட்ஸ் பிரகாரம் வரணும். ஆனா வந்து அவங்க ஏன் இன்னும் அஃபிஷியல் போஸ்டர் விடல அப்படின்றது ரசிகர்கள் ரொம்ப பெருசா அதிர்ச்சியில இருக்காங்க. ஆனா வந்து கண்டிப்பா வந்து ஒரு 250 கோடி வரைக்கும் நம்மளோட கங்குவா திரைப்படம் அடிச்சிருக்கு அப்படின்ட்டு இப்போ வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் கேட்ட சூர்யா ஃபேன்ஸ் செம்ம குஷியில இருக்காங்க.